வணக்கம், நான் உங்க திருஷ்டி பேசுறேன். இந்த வீடியோ பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு சில வாக்கியங்கள் வந்து சொல்லி கொடுக்க போறேன். அதாவது சென்டென்சஸ் வந்து இங்கிலீஷ்ல பேசுறதுக்காக உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அதனால இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்கன்னா பண்ணிக்கோங்க. நம்ம இதுல டப் ஸ்மாஷ் வீடியோஸ் நிறைய வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி லைவ்ல ட்ரிங்கிங் சேலஞ்சஸ், ஈட்டிங் சேலஞ்சஸ் இது எல்லாமே வந்து வந்துட்டு இருக்கனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. சரி, இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போறது கம் வச்சும் கோ வச்சும் சில சென்டென்சஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். கம்னா வான்றதை வச்சு என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு ஷார்ட்டா ரொம்ப வந்து சின்னதா இருக்கிற சென்டென்சஸ், ரொம்ப பெருசா இல்லாம குட்டி குட்டியான சென்டென்ஸ் இப்ப பார்க்க போறோம். கம் ஹியர், கம் ஹியர், இங்கே வா. கம் ஹியர் அப்படின்னா இங்கே வான்னு அர்த்தம். யாரையாவது இங்கே வா அப்படின்னு சொல்றதுக்கு கம் ஹியர் அப்படின்றத சொல்லலாம். கம் ஆன் மண்டே, இப்ப யாரையாவது ஒரு கிழமைக்கு வர சொல்றீங்க, சரியா? அவங்க வீட்டுக்கோ எங்கேயோ வர சொல்றீங்க இந்த கிழமையை சொல்லி, அப்போ கம் ஆன் சொல்லிட்டு எந்த கிழமை வந்து அவங்கள வர சொல்றீங்களோ அந்த கிழமையை நீங்க சொல்லிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு திங்கக்கிழமை நான் வர சொல்றேன் அப்படின்னா கம் ஆன் மண்டே அப்படின்னு நான் சொல்றேன், சரியா? கம் ஆன் மண்டேனா திங்கக்கிழமை வான்னு நான் சொல்றேன். இதே நீங்க ஒரு புதன்கிழமை வர சொல்றீங்க அப்படின்னா கம் ஆன் வெட்னஸ்டே, கம் ஆன் அதை சொல்லிட்டு அப்புறம் அந்த கிழமையை சொல்லணும், வெட்னஸ்டே, சரியா? அதுக்கப்புறம் கம் ஃபாஸ்ட், வேகமாக வா. கம் ஃபாஸ்ட், யாரையாவது வேகமா வா அப்படின்னு சொல்றதுன்னா கம் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். கம் ஃபாஸ்ட் அப்படின்னா வேகமாக வா. ஒரு டைம் சொல்லி அத்தனை மணிக்கு வர சொல்றீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு கம் அட் 6 o'clock அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 6 மணிக்கு வா. கம் அட் 6 o'clock அப்படின்னா 6 மணிக்கு வா. கம் அட் 6 o'clock அப்படின்னா 6 மணிக்கு வா. காலையில வா, மத்தியானம் வா அப்படிலாம் சொல்றோம்ல, அதுக்கு காலையில வா அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கீங்கன்னா கம் இன் த மார்னிங். கம் இன் த மார்னிங் அப்படின்னா காலையில் வா. கம் இன் த மார்னிங், காலையில் வா. இதே சாயங்காலத்துல வானா அதுல என்னது கம்னு சொல்லிக்கணும், இந்த சொல்லிட்டு ஈவினிங் அப்படின்னு மாத்திக்கணும். அதாவது சாயங்காலத்தில் வா அப்படின்னா கம் இன் த ஈவினிங். ஏதாவது ஒரு ஊருக்கு வந்து வர சொல்றீங்க, இப்போ கம் டு திருச்செந்தூர் அப்படின்னா திருச்செந்தூருக்கு வான்னு அர்த்தம். இப்போ ஏதாவது ஒரு ஊருக்கு வர சொல்றீங்க, திருச்சிக்கு வா அப்படி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கம் டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பேரை சொல்லிக்கணும். அப்போ கம் டு திருச்சி அப்படின்னா திருச்சிக்கு வான்னு அர்த்தம். அதே மாதிரி கோ வச்சு பார்க்கும்போது கோ டு த மார்க்கெட் அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட்டுக்கு போ. அதாவது மார்க்கெட்டுக்கு போக சொல்றீங்க, அப்ப எப்படி சொல்லணும்னா கோ டு த மார்க்கெட் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு போ. இப்போ கடைக்கு போ அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கீங்கன்னா கோ டு த ஷாப். கோ டு த ஷாப் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைக்கு போ. அதே மாதிரி திருச்சிக்கு போ அப்படின்னு சொல்றீங்க, அப்போ என்னன்னா கோ டு திருச்சி, அப்ப திருச்சிக்கு போ. கோ டு திருச்சி அப்படின்னா திருச்சிக்கு போ. அதே இது இப்போ நீங்க இந்த டைம் சொல்லி சொல்றீங்க, சரி இத்தனை மணிக்கு போ அப்படின்னு சொல்றீங்கன்னா, இப்போ கோ அட் 8 o'clock அப்படின்னா எத்தனை அர்த்தம்? 8 மணிக்கு போ. கோ அட் 8 o'clock அப்ப 8 மணிக்கு போ. இப்போ காலையில போ அப்படின்னு சொல்றீங்கன்னா கோ இன் த மார்னிங், காலையில் போ. கோ இன் த மார்னிங், காலையில் போ. வேகமா போ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்கீங்கன்னா கோ ஃபாஸ்ட். கோ ஃபாஸ்ட் அப்படின்னா வேகமாக போ. கோ ஃபாஸ்ட் அப்படின்னு அர்த்தம் வேகமாக போ அப்படின்னு அர்த்தம். சரி, இன்னைக்கு படிச்ச சென்டென்சஸை நீங்க சொல்லி பாருங்க, திருப்பி ஒருக்கா பிளே பண்ணி கேட்டு பாருங்க. இதெல்லாம் சின்ன சின்ன சென்டென்ஸ் தான், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தடுத்து வர சென்டென்சஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து எப்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி. நன்றி, வணக்கம்.